மேலும் இந்த சனிபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார். ஆகிய தாயின் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருட ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் பதவியில் கெடுக்க மாட்டார். ஆனால் பதவியை மாற்றி கொடுப்பார். ஆகவே இடமாற்றங்கள் ஏற்படும். கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் இடமாற்றங்கள் ஏற்படும். மேலும் தொழில்துறையிலே சிறு தொய்வு ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கன்னிராசியில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் குரு பகவான் உச்சராசிலே இருக்கின்ற அந்த காலத்திலே ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது.